வணக்கம். தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் என்ற அடிப்படையிலும், ஒரு மூத்த மொழிவழி தேசிய இனத்தினுடைய அரசியல் என்ற அடிப்படையிலும் தமிழ் தேசிய அரசியலில் பயணித்து கொண்டிருப்பவர்கள் அல்லது எதிர்காலத்தில் தமிழ் தேசிய அரசியலில் பயணிக்க இருப்பவர்கள் ஒரு சரியான, உறுதியான, நேர்த்தியான தமிழ் தேசிய அரசியல் கட்டுமானங்களை செய்து தமிழ் தேசிய இனத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால், கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டிய அரசியல் என்ற அடிப்படையில் திராவிட அரசியல் காணப்படுவதனால், அந்த திராவிட அரசியல் தொடர்பான ஒரு தெளிவினை ஏற்படுத்துவதற்காக இந்த பதிவு செய்யப்படுகின்றது. எது எவ்வாறாக இருப்பினும், திராவிட அரசியல் என்பது முற்றுமுழுதாக தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராகவும் சதியாகவும் சூழ்ச்சியாகவும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு அரசியலாகவே தமிழ் தேசிய அரசியலாளர்களால் கணிக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இந்த அரசியலானது உலகம் முழுமைக்கும் பறந்து வாழுகின்ற தமிழர்களிடையே ஒரு சூழ்ச்சியையும் சதியையும் செய்கின்ற அரசியல் ஒன்று இருக்கென்று சொன்னால், அதுதான் திராவிட அரசியலாக தமிழ் தேசிய அரசியலாளர்களால் கணிக்கப்படுகின்றது. ஒரு மூத்த மொழிவழி தேசிய இனம் என்ற அடிப்படையில் மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, வாழ்வியல், நாகரிகம் எல்லாவற்றிலும் ஒரு தலை சிறந்த மூத்த ஒரு மொழிவழி தேசிய இனம் என்ற அடிப்படையில் இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய தனித்துவங்களை திருடி அந்த மொழியை பேசுகின்ற தமிழர்களை அடிமைப்படுத்துவதற்கு ஒரு அரசியல் பயன்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால், அதுதான் திராவிட அரசியலாக தமிழ் தேசிய அரசியலாளர்களால் கணிக்கப்படுகின்றது. எனவே நாங்கள் இந்த திராவிட அரசியல் தொடர்பாக ஒரு தெளிவினை பெற்றுக்கொள்ளாது தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் என்னதான் பெரிய கட்டுமானங்களை செய்தாலும் அந்த அரசியலானது தக்க சமயத்தில் பலனளிக்காத ஒரு அரசியல் முன்னகர்வாகவே கணிக்கப்படும். இந்த திராவிடர்கள் என்பது, அந்த திராவிட அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியலுக்குள் ஒரு சூழ்ச்சி அரசியலாக தமிழர்கள் போல் வேடமிட்ட தமிழர்கள் அல்லாத தரப்புகளால் அது கையாளப்படுவதனால் திராவிட அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியலுக்கு துரோகம் இழைக்கின்ற அரசியலாகவே இன்று வரையும் கணிக்கப்படுகின்றது. எனவே இந்த திராவிட அரசியலை மேலிருந்து இயக்குபவர்கள் ஆங்கில மேலாதிக்கம் கொண்ட புலனாய்வுத்துறையினர் என்பதனால், தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் பயணிக்கின்ற தமிழர்களுக்குள் ஊடுருவி இருக்கின்ற ஒரு சூழ்ச்சி அரசியல் என்பதனாலும், இந்த அரசியலை நாங்கள் கற்றுக்கொள்ளாது அல்லது அது தொடர்பான தெளிவை ஏற்படுத்தாது இருந்தால் எதிர்காலத்தில் தமிழ் தேசிய இனம் ஒரு சரியான ஒரு அரசியல் முன்னகர்வை மேற்கொள்ள முடியாது என்பதற்காக கட்டாயமாக இந்த திராவிட அரசியல் தொடர்பாக ஒரு தெளிவு எல்லா தமிழ் தேசிய அங்கங்களில் பயணிப்பவர்களுக்கும் இருக்க வேண்டும். எல்லா தமிழர்களும் ஒரு விடயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்தின் மூத்த மொழியை பேசுகின்ற மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல், வரலாறு, நாகரிகம் எல்லாவற்றிலும் ஒரு தலை சிறந்த ஒரு தேசிய இனம் இன்று எல்லாவற்றையும் இழந்து ஒரு அடிமைப்பட்ட இனமாக காணப்படுகின்றது என்று சொன்னால், இது ஒரு சாதாரண சூழ்ச்சி வலையில் அகப்பட்ட ஒரு இனம் என்று யாரும் கருதிவிட முடியாது. எல்லாவற்றையும் இழந்து இன்று ஒரு அடிமைப்பட்ட இனமாக உலகம் முழுமைக்கும் ஏதிலிகளாகவும் அகதிகளாகவும் அலைகின்ற ஒரு இனமாக தமிழினம் மாற்றப்பட்டிருக்கு என்று சொன்னால், இது தமிழர்களை போன்று வேடமிட்ட, தமிழர்களை அடிமைப்படுத்த துடிக்கின்ற அரசியலை முன்னெடுக்கின்ற திராவிட அரசியலின் நூடாகவே அது சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த திராவிட அரசியல் என்பது காலங்காலமாக தமிழர்களை பின்னோக்கி நகர்த்துகின்ற ஒரு செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசியல் சார்ந்த தெளிவை தமிழர்கள் பெற்றுக்கொள்ள விடாது பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த திராவிடர்களை இயக்குபவர்கள் ஆங்கில மேலாதிக்க புலனாய்வுத்துறையினர் என்பதனால் கணிசமான பொருளாதாரத்தின் தளத்தில் இந்த அரசியல் முன்னகர்த்தப்படுகின்றது. எனவே தமிழ் தேசிய அரசியல் அந்த பாதையில் பயணிப்பவர்கள், எதிர்காலத்தில் பயணிக்க இருப்பவர்கள் இந்த திராவிட அரசியல் தொடர்பாகவும் அதனால் மேற்கொள்ளப்படுகின்ற சூழ்ச்சிகள் தொடர்பாகவும் திராவிடர்கள் தொடர்பாகவும் ஒரு நல்லறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு பெற்றுக்கொண்டால் மாத்திரமே தமிழ் தேசிய அரசியலை ஒரு சரியான, நேர்த்தியான, நேரான பாதையில் வழிநடத்த முடியும் என்பதற்காக எல்லா தமிழர்களும் இது தொடர்பான கற்கைகளில் ஈடுபட வேண்டும் என அன்பாக வேண்டிக் கொள்ளுகின்றேன். எனவே இந்த திராவிட அரசியல் என்பது தமிழர்களை எப்பொழுதும் அடிமைப்படுத்துகின்ற ஒரு அரசியலாகவே இருக்கும் என்பதனால், இந்த திராவிட அரசியலிலிருந்து தமிழ் தேசிய அரசியலை தனித்துவப்படுத்தி செய்ய வேண்டிய தேவைப்பாடும் எதிர்கால அரசியல் தளத்தில் பயணிப்பவர்களுக்கு உண்டு. எனவே எல்லாம்
சரியாக நேர்த்தியான நேரான பாதையில் தமிழ் தேசிய அரசியல் அந்த தளம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா பக்கங்களிலும் தமிழ் தேசிய அரசியலுக்கு சவாலாக அல்லது ஆதரவாக இருக்கின்ற தரப்புகளை தெளிவாக அடையாளப்படுத்தி தமிழர்கள் அல்லாதவர்கள் யார் யார் என்பதை சரியாக புரிந்து கொண்டவர்களாகவும் தங்களை மேலிருந்து இயக்குவர்கள் எந்த தளத்தில் இருக்கின்றார்கள் என்பதை சரியாக அறிந்து கொண்டவர்களாகவும் இருந்தால் மாத்திரமே ஒரு சரியான தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் முன்னெடுக்க முடியும் என்பதற்காக இந்த தெளிவை ஏற்படுத்துவதற்காக இந்த பதிவு செய்யப்படுகின்றது. எனவே அன்புமிக்க தமிழர்களே, தமிழ் தேசிய அரசியல் என்பது அல்லது ஒரு தனித்துவமான இனத்தினுடைய அரசியலாக கணிக்கப்படுகின்றது. இந்த தமிழ் தேசிய அரசியலை ஒரு சரியான கட்டுமானத்தை ஏற்படுத்தி நேரான பாதையில் பயணிக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழ் தேசிய அரசியலுக்குள் ஊடுருவி இருக்கின்ற இந்த திராவிட அரசியலை, அதனால் மேற்கொள்ளப்படுகின்ற சதிகளையும் சூழ்ச்சிகளையும் விளங்கிக் கொண்டவர்களாக நாங்கள் பயணிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழர்களை அடிமைப்படுத்துகின்ற செயற்பாடுகளிலும் தமிழர்களுடைய தனித்துவங்களை திருடுகின்ற செயற்பாடுகளிலும் ஈடுபடுத்தப்படுவதற்காக அல்லது மேற்கொள்வதற்காக ஒரு அரசியல் சக்தி அல்லது சதி ஒன்று செய்யப்படுகின்றது என்று சொன்னால் அது தமிழர்கள் போன்று வேடமிட்ட திராவிடர்களால் ஆங்கில மேலாதிக்கம் கொண்ட புலனாய்வுத்துறைகளினால் இயற்றப்படுகின்ற அல்லது இயக்கப்படுகின்ற ஒரு அரசியலாகவே இருக்கின்றது என்பதனால் இது தொடர்பான தெளிவு கொண்ட மக்களாக தமிழ் தேசிய இனத்தினுடைய மக்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும், எதிர்காலத்தில் அரசியல் செய்ய வேண்டும். அதுதான் இந்த பூமிப்பந்தில் தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்பதை நிலைநாட்டுவதற்காக செய்யப்படுகின்ற அரசியலாக இருக்கும் என்பதற்காக இந்த பதிவு செய்யப்படுகின்றது. எனவே அரசியல் சார்ந்து பயணிப்பவர்கள் இது சார்ந்த பூரண தெளிவுடன் பயணிக்க வேண்டும் என அன்பாக கேட்டுக்கொண்டவனாக இந்த பதிவை முடித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி.